Hi students, இந்த வீடியோல நம்ம end of chapter questions பார்க்கலாம். அதுல first questionல வந்து ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் வந்து என்ன type of numberன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். terminating decimal இல்ல non terminating decimal இல்ல repeating decimal நம்ம கண்டுபிடிக்கணும். இத வந்து long division யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். first நம்ம கொடுத்திருக்க நம்பர் வந்து 3/50. So 3 divided by 50 னா first initial 0 ஆட் பண்ணிப்போம். பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்ப 30 ஆயிரும். 30யும் வந்து 50ல டிவைட் பண்ண முடியாது. அப்ப இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 0 கீழே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 300 வந்து 50ல வந்து 6 டைம்ஸ் 300 எழுதிக்கோங்க. ரிமைண்டர் வந்து 0. அப்ப நம்மளோட கோஷியன்ட் வந்து 0.06. ஆன்சர் வந்து 0.06ன்னு டெர்மினேட் ஆகுறதுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். இப்போ செகண்ட் நம்பர் 2/9. 2 divided by 9 0. இங்க கீழே 0 ஆட் பண்ணிக்கோங்க. 9 டேபிள்ல வந்து 2 times 18. ரிமைண்டர் வந்து 2. மறுபடியும் 0 ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 times வந்து 18. ரிமைண்டர் வந்து 2. மறுபடியும் 20. மறுபடியும் 2 timesல 18. ரிமைண்டர் வந்து 2. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட கோஷியன்ட் வந்து 0.222ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 0.2 மேலே பார் போட்டுக்கோங்க. ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால இது வந்து ரிப்பீட்டிங் டெசிமல். இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின். இது வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா √5 வந்து irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ட்ரடிக்ஷன் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இது வந்து irrational நம்பர் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது ரேஷனல் நம்பர்னு நம்ம அசியூம் பண்ணணும். லெட் அஸ் assume √5 as rational number. Rational number ஓட ஃபார்மேட் வந்து p/q where q is not equal to 0. இது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட்ல வந்து √5 வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். √5 is equal to p/q where q is not equal to 0. ரேஷனல் நம்பர்னா நமக்கு இந்த ஃபார்மேட்ல தானே இருக்கும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சில ஸ்கூல்ல வந்து a/bன்னு எழுதிப்பாங்க. நீங்கள் எந்த ஆல்ஃபபெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபார்மேட் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா √5 is equal to p/qன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஈக்குவல் டுக்கு இந்த சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம், இந்த சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ பை ஸ்கொயரிங் ஆன் both sides we get √5ல ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி p/qலையும் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ 5 is equal to p² divided by q². இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த q இருக்கு இல்லையா, இது இங்கே கொண்டு போய்க்கலாம். இந்த 5 வந்து இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க q² வந்து 1/q²ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே இருக்க 5 வந்து 5/1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த 5/1 வந்து இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி 1/5 ஆயிரும். அப்போ p² into 1/5 is equal to p²/5. இதுதான் வந்து ரைட் சைடில் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். லெஃப்ட் சைடில் வந்து இந்த 1/q² போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி q²/1 ஆயிரும், which is equal to வெறும் q² தான். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை சிம்பிளாக மாற்றி எழுதிட்டா போதும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 5ம் q வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இதை நம்ம எப்படி மாற்றி எழுதணும் அப்படிங்கிறது தான் இப்போ சொன்னேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து q² is equal to p² divided by 5. இப்போ p² divided by 5னா என்ன அர்த்தம்? 5 வந்து p² டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே தான் இங்கே எழுதிக்க போகிறோம். 5 divides p². 5 divides p²னா ஆப்வியஸாக 5 divides pன்னு அர்த்தம். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா hence
5 divides Pன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா let P divided by 5 is equal to Rன்னு எடுத்துக்க போறோம். ஏன் இப்படி எடுத்துக்கிறோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 divided by 2ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு. இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2ன்னு ஆன்சர் கிடைக்குமா? அதே மாதிரி எந்த ரெண்டு நம்பர் டிவைட் பண்ணாலும் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அந்த ஆன்சர் தான் வந்து R வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ அதனால தான் P by 5 is equal to Rன்னு எழுதியிருக்கோம். let P by 5 is equal to R. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா P ஓட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்க போறோம். இப்போ P is equal to இந்த 5 இந்த சைடு போயிடுச்சுன்னா 5R ஆயிரும். அப்போ P ஓட வேல்யூ வந்து 5R. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த Q square is equal to P square divided by 5 இருந்துச்சு இல்லையா? இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இந்த வேல்யூவை வந்து ஈக்குவேஷன் 1ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Q square is equal to 5R the whole square divided by 5. இந்த ஸ்கொயரை வந்து நம்ம உள்ள அப்ளை பண்ணும்போது Q square is equal to 25, 5 ஓட ஸ்கொயர் வந்து 25, R square divided by 5. இதை ஃபர்தரா நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 5 times வந்து 25, 1 time வந்து 5. அப்போ Q square is equal to 5R square. இப்போ இங்க நல்லா கவனிங்க, இந்த R square ஓட வேல்யூ மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுட்டு இந்த 5 இந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணோம்னா Q square divided by 5 is equal to R squareன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒருவேளை Q ஸ்கொயர் வந்து 5 டிவைட் பண்ணுச்சுன்னா ஆப்வியஸாக Q வந்து 5 டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 5 divides Q square, hence 5 divides Q. இந்த இடத்துல கவனிச்சோம்னா 5 divides both P and Q. ரெண்டு நம்பருமே வந்து இது டிவைட் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரேஷனல் நம்பரை நம்ம டினோட் பண்ணும்போது இது என்ன ஃபார்மில் இருக்கும்னா கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்? சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அதை ஃபர்தராக வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1/2 வந்து ஒரு கோப்ரைம் நம்பர், நம்ம வந்து இது பர்ஃபெக்டாக டிவைட் பண்ண முடியாது. கரெக்டாக 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு காமனாக நமக்கு ஒரு நம்பர் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5/3ன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இங்கே 5/10ன்னு இருந்துச்சுன்னா 5 டேபிளில் வந்து இது 1 டைம், இது வந்து 2 டைம்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே பாருங்க 5/3ன்னு இருக்கும்போது ஒரே டேபிளில் இந்த ரெண்டு நம்பரும் வராது இல்லையா? ஒரே நம்பர் வந்து இது ரெண்டையும் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிறது வந்து கோப்ரைம் நம்பர். இங்கே பாருங்க, இங்கே 5 வந்து நமக்கு Pயும் டிவைட் பண்ணுது, Qவும் டிவைட் பண்ணுது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா இது வந்து கோப்ரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதனால இது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை எழுதும்போது where Q is not equal to 0ன்னு எழுதுறோம் இல்லையா? அதுக்கு கீழே வந்து P/Q வந்து கோப்ரைம் நம்பர்னு எழுதிக்கோங்க. P/Q is கோப்ரைம் நம்பர்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான், மற்றது எல்லாமே வந்து அதே ஸ்டெப்ஸ் தான். இப்போ நம்ம கன்க்ளூஷனாக என்ன எழுதிக்கலாம்னா hence our original assumption is incorrect and root 5 is not rational number இல்லைன்னா is a irrational numberன்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், அதனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று √5ன்னு கேட்கலாம், இல்லை √7ன்னு கேட்கலாம், இல்லை √3ன்னு கேட்கலாம். இதில் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டெப்ஸ் தான். எந்த இடத்துல நமக்கு மாறும்னா இந்த 25க்கு பதில் நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணுறீங்களோ அதோட ஸ்கொயர் வேல்யூ வரும், அவ்வளோதான். மற்றபடி இதுதான் கான்செப்ட். மக்கப் பண்ணாமல் கான்செப்ட் என்னங்கிறது புரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ரேஷனல் நம்பர்னு. அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பராக இருந்தால் P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். P/Q ஃபார்மேட்டில் இருக்கும்போது அது கோப்ரைம் நம்பர்னு நம்ம எழுதிக்கிறோம். கோப்ரைம் நம்பர்னால் அதை ஃபர்தராக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி எந்த நம்பரும் இல்லைன்னு அர்த்தம்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை 5ன்னு கிடைக்குது. இப்போ 5 வந்து இங்கே பி ஸ்கொயரை வந்து டிவைட் பண்ணுது. பி ஸ்கொயரை டிவைட் பண்ணால் பியும் வந்து டிவைட் பண்ணணும்னு நம்ம எழுதிக்கணும். அது வந்து ஒரு தியரி இருக்குது. பி ஸ்கொயரை டிவைட் பண்ணால் கண்டிப்பாக பியும் வந்து டிவைட் பண்ணணும். அதையும் நம்ம இங்கே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இங்கே பியோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 வந்து q ஸ்கொயரையும் வந்து டிவைட் பண்ணுது. q ஸ்கொயரை டிவைட் பண்ணுச்சுன்னா ஆப்வியஸாக 5 வந்து qவையும் டிவைட் பண்ணும். இந்த ஸ்டெப்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? 5 வந்து இட் டிவைட்ஸ் போத் p அண்ட் q. இந்த ரெண்டையுமே வந்து டிவைட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இனிஷியலாக நம்ம அசியூம் பண்ணது வந்து தப்புன்னு ஆயிடுது. இது வந்து கோப்ரைம் நம்பர் இல்லை, ரேஷ்னல் நம்பர் இல்லை அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆயிடுது. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே எழுதுகிறோம். இந்த மாதிரி 5 வந்து இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறனால நம்மளோட ஒரிஜினல் அசம்ஷன் வந்து தப்பு. √5 வந்து இர்ராஷ்னல் நம்பர், இல்லைன்னா √5 வந்து ரேஷ்னல் நம்பர் இல்லை அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட கான்செப்ட். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டினில் நமக்கு சில டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து p/q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எக்ஸசைஸ் செட் 3.5ல் இந்த மாதிரி சிமிலர் சம்ஸ் பார்த்துருப்போம். இந்த 0.3333ன்னு வந்துச்சு இல்லையா, அது இல்லாமல் 0.12345 மறுபடியும் 12345 ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு இல்லையா. இந்த கொஷின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷனில் வந்து 12.6ன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு 0 ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணால் போதும். அப்போது பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. 126 டிவைடட் பை 10. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட p/q ஃபார்மேட். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் 0.0120. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. அப்போ p/q ஃபார்மேட் என்னன்னா இது அப்படியே மேலே எழுதிக்கோங்க, பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. டிவைடட் பை 1 எழுதிக்கோங்க. எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 3 4. அப்போது 4 0 போட்டுக்கோங்க. இந்த முன்னாடி இருக்க 0 போயிடும். இந்த 0 அண்ட் இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 12 டிவைடட் பை 1000. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6 2 டேபிளில் வந்து 6 டைம்ஸ், 1000 வந்து 500 டைம்ஸ். இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் வந்து 3 டைம்ஸ் 6, 500 வந்து 250 டைம்ஸ். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் 3.052. இங்கே மட்டும் பார் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே 0க்கு பார் போடவே இல்லை, ஆனால் 52க்கு பார் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த 0வை இந்த சைடு கொண்டு வரணும். 0 வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த 52 இந்த 52 இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் 0 நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் இது இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ இனிஷியலாக ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 10ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.052. மேலே பார் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு சைடும் 10 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை 10 on both sides. அப்போ 10x is equal to இந்த 0 முன்னாடி வந்துரும். அப்போ 30.52 மேலே பார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 52 வந்து இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த 52 நம்ம முன்னாடி கொண்டு வரணுமா? அப்போது எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. அப்போ 2 0 ஆட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன எழுதிக்கலாம்னா மல்டிப்ளை 100 on both sides. அப்போ 10x into 100 is equal to 30.52 bar into 100. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1000x is equal to 3052.52 மேலே பார். ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 from equation 2. 1000x is equal to
3052.52 bar minus 10x is equal to 30.52 bar. இந்த ரெண்டு டேர்மும் அப்படியே கேன்சல் ஆயிரும். 2 minus 0 வந்து 2, 5 minus 3 வந்து 2, இது 0, 3, 1000 minus 10x, 1000x minus 10x வந்து 990x is equal to 3022. அப்போ x is equal to 3022 divided by 990. இதை ஃபர்தராக நம்ம 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 1511 divided by 495. இதுதான் வந்து நம்மளோட தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் 1.235 மேலே பார் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த 2-ஐ நம்ம இந்த சைட் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த டேர்மை கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து x is equal to அசியூம் பண்ணிக்கலாம். let x be 1.235 bar. அடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை 10 ஆன் போத் சைட்ஸ். அதை எழுதிக்கோங்க. நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்னா 10x is equal to 12.35 bar. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 டிஜிட் இருக்குது, 100ஓட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ரெடி 10x இருக்குது, இன்டூ 100னா 1000x is equal to இந்த ரெண்டு டேர்ம் முன்னாடி வந்துடும் 1235.35 bar is equal to செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 1000x is equal to 35.35 bar minus 10x is equal to, எப்போவுமே எழுதும்போது இந்த பாயிண்ட் நேராக இருக்க மாதிரி எழுதிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டிஜிட்ஸும் எழுதிக்கோங்க. 12.35 bar. இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆயிரும். 5 minus 2 வந்து 3, 3 minus 1 வந்து 2, இங்கே 2, 1, இங்கே வந்து எப்பயும் போல் 990x. x is equal to 1223 divided by 990. இதுதான் வந்து ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் 0.23 பார். எல்லா டிஜிட்லையுமே வந்து பார் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த 0.333 சால்வ் பண்ணோம் இல்லையா, இந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம். நம்ம தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரை எக்ஸாக எடுத்துக்கோங்க. let x be 0.23 மேலே பார் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. அப்போ இன்டூ 100, 100x is equal to, மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை எழுதிக்கோங்க. மல்டிப்ளை 100 ஆன் போத் சைட்ஸ்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுதுங்க. 100x is equal to 23.23 bar. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணோன்னா 100x மைனஸ் இங்கே வந்து x is equal to 0.23 bar. இது கேன்சல் ஆயிரும். 3 minus 0 வந்து 3 தான், இங்கே 2 அப்படியே கீழே வந்துடும். 100x minus x வந்து 99x is equal to 23. x is equal to 23 divided by 99. இதுதான் வந்து ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து 2.05 மேலே பார். ஃபஸ்ட்டு இந்த டேர்மை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இந்த டேர்மை வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு let x be, அந்த நம்பர் எழுதிக்கோங்க, 2.05 பார். இந்த 0 இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன எழுதிப்பீங்க, மல்டிப்ளை 10 ஆன் போத் சைட்ஸ்னு எழுதிட்டு அப்போ 10x is equal to, இந்த 0 இந்த சைடு வந்துருக்குமா, அப்போ 20.5 பார். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் இன்டூ 10. இப்போ 10 into 10 வந்து 100x is equal to, அப்போது 10 into இந்த 20.5 பார்னா 205.5 பார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் நம்ம இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 100x minus 10x இங்கே ஈக்குவல் டு 205.5 பார்
பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே 20, இங்கே 5 பார். இது அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே 5 மைனஸ் 0 வந்து 5 தான். இங்கே இது 10 ஆயிரும், இது 1 ஆயிரும், இங்கே 8, இங்கே 1. அப்போது 99x is equal to 185. அப்போ x is equal to 185 divided by 99. இதுதான் வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 7th கொஸ்டினோட ஆன்சர் 2.125 பார். ஃபஸ்ட்டு இது ரெண்டு மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். அப்போ இன்டூ 100 லெட் எக்ஸ் பி 2.125 பார். அதுக்கப்புறம் மல்டிப்ளை 100 ஆன் போத் சைட்ஸ் வந்து பிஎஸ்ன்னு எழுதுகிறேன். நீங்கள் எழுதும்போது ஃபுல் ஃபார்மில் எழுதுங்க. அதே மாதிரி இதையும் மல்டிப்ளைன்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அப்போது 100x is equal to 212.5 பார். இது ஈக்குவேஷன் 1. அடுத்து என்ன பண்ணணும்? இதையும் வந்து சைட் கொண்டு வரணுமா? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ இன்டூ 10. அப்போ 100 into 10 வந்து 1000 ஆயிருமா? 1000x is equal to 212, இங்கே 5 முன்னாடி வந்துடும், 0.5 பார். இது ஈக்குவேஷன் 2. இப்போ இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்? இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். ஓகே, நம்ம மறுபடியும் கீழே எழுதிக்கலாம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். 1000x is equal to 2125.5 பார் minus 100x is equal to 212.5 பார். எப்போவுமே பாயிண்ட்டுக்கு நேராக எழுதுங்க, இல்லைன்னா மைனஸ் பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிரும். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். 5 minus 2 வந்து 3, 2 minus 1 வந்து 1, இது 11 ஆயிரும். 11 minus 2 வந்து 9, இது 1 ஆயிரும். 1 அப்படியே கீழே வந்துடும். அப்போது இந்த சைடு வந்து 1000x minus 100x, அப்போது which is equal to 900x is equal to 1913. x is equal to 1913 divided by 900. இதுதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 8th கொஸ்டின் 3.125 பார். அதே தான், ஃபர்ஸ்ட் இதை வந்து முன்னாடி கொண்டு வரணும், அப்புறம் இந்த டேர்ம் வந்து முன்னாடி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து 100ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. லெட் எக்ஸ் பி 3.125 பார். ஃபர்ஸ்ட் 100ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை 100 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 100x is equal to 312.5 பார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை 10 ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா இங்கே ஒரே ஒரு டிஜிட் தானே இருக்குது. அப்போது 10ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா 1000x ஆயிரும். 1000x is equal to 3125.5 பார். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணோம்னா 1000x is equal to 3125.5 பார். கீழே வந்து 100x is equal to பாயிண்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே 5 பார், அதுக்கப்புறம் என்ன 312. இது அப்படியே கேன்சல் ஆயிரும். 5 minus 2 வந்து 3, 2 minus 1 வந்து 1, இங்கே மறுபடியும் இது 11 ஆயிரும். 11 minus 3 வந்து 8, இது 2 ஆயிரும். இது 900. 900x is equal to 2813. x is equal to 2813 divided by 900. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து கடைசி 9th கொஸ்டின் 2.1625. இது ஃபுல்லாகவே பார் போட்டாங்க. அப்போ நம்ம ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து லெட் எக்ஸ் பி 2.1625. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இல்லை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.1625 பார்னு எழுதிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 4 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம வந்து 4 0 ஆட் பண்ணோம். அப்போ இன்டூ 10,000. அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா மல்டிப்ளை 10,000 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 10,000x is equal to, இங்கே அந்த பாயிண்ட்டே இருக்காது, இதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும். மறுபடியும் பாயிண்ட் வச்சு
இங்கே 1625 மட்டும் ரிப்பீட் ஆகும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்பவும் போல் இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 10,000 x is equal to 21,625.1625 minus x is equal to பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க, 2 இங்கே வரும், மற்ற வேல்யூஸ் இங்கே வரும். இது அப்படியே கேன்சல் ஆயிரும். 5 minus 2 வந்து 3, இங்கே 2 அப்படியே எல்லா டேர்ம்ஸும் அப்படியே கீழே வந்துடும். அப்போது இங்கே வந்து 9999 4 9. அப்போது 9,999 x is equal to 21,623. So x is equal to 21,623 divided by 99999. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபோர்த் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, லொக்கேட் த ஃபாலோயிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆன் நம்பர் லைன். இந்த ரேஷ்னல் நம்பர்ஸை வந்து நம்பர் லைனில் டினோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 0.532 நார்மலாக நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த நம்பரை பாருங்கள், இது எது ரெண்டுக்கும் நடுவில் வரும், 0க்கும் 1க்கும் நடுவில் வருமா? அப்போ இங்கே 0 போட்டுக்கோங்க, இங்கே 1 போட்டுக்கோங்க. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நார்மலாக நம்பர் லைனில் எத்தனை யூனிட்ஸ் இருக்கும்? 10 யூனிட்ஸ் இருக்கும், கரெக்டாக? இது வந்து 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6. ஓகே, இப்போ நமக்கு தேவை வந்து இந்த 0.5 தான். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல இருக்குது 0.5, எங்கே 0.4 அண்ட் 0.6க்கு நடுவில் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து வந்து 53, 0.53 ரெப்ரசன்ட் பண்ணணும். 0.53 வந்து எங்கே இருக்கும்? 0.5 அண்ட் 0.6க்கு நடுவில் இருக்கும். மறுபடியும் அதே லைன் வரைஞ்சிக்கோங்க. 0.5 இங்கே வந்து 0.6. இங்கே ஃபர்ஸ்ட் யூனிட் என்னவா இருக்கும்? 0.51, செகண்ட் வந்து 0.52, தேர்டு வந்து 0.53, ஃபோர்த்து வந்து 0.54, 0.55 அப் டு 0.6 வரைக்கும் போகும். நமக்கு தேவையானது வந்து என்ன? நமக்கு வந்து 0.53 தான் வேணும். ஸோ இந்த இடத்துல இருக்குது. அது எதுக்கு நடுவில் இருக்குது? 0.52 அண்ட் 54க்கு நடுவில் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து வந்து 2 இருக்குது, 532 இருக்குது. அப்போது 0.532 எதுக்கு நடுவில் இருக்கும்? 0.53 அண்ட் 0.54க்கு நடுவில் இருக்கும். மறுபடியும் ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 0.53 எழுதிக்கோங்க, எண்டிங்கில் வந்து 0.54 எழுதிக்கோங்க. நடுவில் இருக்க யூனிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 0.531, அடுத்து 0.532, அடுத்து 0.533, அப்புறம் 0.534, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு தேவை வந்து இந்த 0.532 தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஸ்கேலை வந்து ஜூம் பண்ணிகிட்டே போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் எதுக்கு நடுவில் இருக்குன்னு கண்டுபிடிங்க. இது 0 and 1க்கு நடுவில் தான் இருக்கும் ஆப்வியஸாக. 0.5னா 0 and 1க்கு நடுவில் தானே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த டிஜிட்டையும் சேர்த்துக்கோங்க. அப்போ 0.53 எதுக்கு நடுவில் இருக்கும்? 0.53 வந்து 0.5 அண்ட் 0.6க்கு நடுவில் இருக்கும். அப்போ இந்த இடத்த மட்டும் இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து அங்கேயும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். 0.53க்கு அப்புறம் அடுத்த டிஜிட் வந்து 2. அப்போ 0.532 எங்கே இருக்கும்? 0.53 அண்ட் 0.54க்கு நடுவில் இருக்கும். அதையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜூம் பண்ணோன்னா நமக்கு கடைசியில் இருக்க இந்த நம்பர் லைன் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? இப்போ ஒருவேளை இங்கே வந்து 0.5324 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மறுபடியும் வந்து இந்த 0.532லேருந்து ஆரம்பித்து 0.533 இருக்கு இல்லையா, இதை ஒரு நம்பர் லைனாக ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து எழுதிட்டே போகணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0.5321 வரும், அதுக்கப்புறம் 0.5322, அதுக்கப்புறம் 0.5323, 0.5324. இது வந்து இங்கே இருக்கும், இது வந்து இங்கே இருக்கும், இது வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இந்த இடத்துல இருக்குது.
புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். எக்ஸாமில் வந்து கேட்டாங்கன்னா இந்த 3 லைன்ஸுமே வந்து வரையணும். சரியா? இப்போ அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினில் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்து பார் வச்சுருக்காங்களா. செகண்ட் கொஸ்டின் வந்து 1.15, ஆனால் 5 மேலே பார். அப்போ என்ன அர்த்தம்? 1.1555ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பார் வச்ச நம்பர் வந்துச்சுன்னா 3 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் வச்சா போதும். சரியா? இப்போ இங்கே 155 இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம பிளாட் பண்ணால் போதும். அப்போ நம்ம இப்போ மார்க் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னா 1.155. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எதுக்கு நடுவில் இருக்கும்? 1 and 2க்கு நடுவில் இருக்கும். கரெக்டா? இப்போ நம்பர் லைனில் ஃபர்ஸ்ட் 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதிக்கோங்க. இந்த சைடு வந்து 2. அப்போ நார்மலாக 1.1, 1.2, 1.3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டா? இங்கே நமக்கு தேவையான நம்பர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 1.1. அப்போது நீங்கள் அடுத்து வந்து எதை கன்சிடர் பண்ணணும்? 1.15 கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 1.1 வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது எதுக்கு நடுவில் இருக்கும்? 1.1க்கும் 1.2க்கும் நடுவில் இருக்கும். ஸோ அதை வந்து அடுத்து நம்பர் லைனாக வரீங்க. ஸ்டார்டிங் வந்து 1.1, எண்டிங் வந்து 1.2. ஃபர்ஸ்ட்டு 1.12, அப்புறம் 1.13, அப்புறம் 1.14, அப்புறம் 1.15, 1.16 அப் டு 1.2 வரைக்கும். நமக்கு தேவை வந்து 1.15 தான். ஓகே, இப்போ நம்ம அடுத்து இருக்க டிஜிட் என்ன? 1.155. இது எதுக்கு நடுவில் இருக்கும்? 1.15க்கும் 1.16க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இதை நம்ம அடுத்து வரைஞ்சோன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1.15, எண்டிங் வந்து 1.16. 1.151, 1.152, 1.153, 1.154, 1.155. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட்டு ஜூம் பண்ணோம், அடுத்து இது, ஃபைனலாக வந்து நமக்கு என்ன ஆன்சர்ன்றது கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். 3 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் எழுதுனா போதும். வேணும்னா மறுபடியும் கூட நீங்கள் 5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1.155ல் ஸ்டார்ட் ஆகி 1.156ல் முடிகிற மாதிரி வச்சு நீங்கள் இதையும் கூட நடுவில் மார்க் பண்ணலாம். ஆனால் 3 டெசிமல் பாயிண்ட்டே போதும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போது ஃபிஃப்த் கொஸ்டினில் 3 and 4க்கு நடுவில் 6 ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. 3 வந்து 3/1ன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே நார்மலாக 3ன்னு இருக்குன்னா கீழே டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து P/Q ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். அதே மாதிரி 4ம் வந்து 4/1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரில் வந்து ஒரே நம்பர் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எந்த நம்பர் வச்சு வேணாலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 3 × 10, அதே மாதிரி 1 × 10, 4 × 10 டிவைடட் பை 1 × 10. அப்போ நம்ம ஆன்சர் வந்து 30 டிவைடட் பை 10, 40 டிவைடட் பை 10. இதுக்கு நடுவில் வந்து 6 நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். 31/10, 32/10, 33/10, 34/10, 35/10, 36/10. 30/10லேருந்து 40/10 வரைக்கும் இருக்குது. எந்த நம்பர்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். நமக்கு நடுவில் ஒரு 9 நம்பர்ஸ் இருக்கும். அதில் எந்த 6 நம்பர் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி 3.0, 3.1, 3.2 அப்படியும் எழுதிக்கலாம். இல்லை இந்த மாதிரி விட்டாலும் அதுவும் ஓகே தான். ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர். ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா டினாமினேட்டர் வந்து நமக்கு சேமாக இருக்கான்னு பார்க்கணும். 2 நம்பர் கொடுத்து ரேஷ்னல் நம்பர் நடுவில் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டினாமினேட்டர் தான் சேமாக்கு ட்ரை பண்ணணும். ஒருவேளை நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தும் நடுவில் வந்து எந்த நம்பரும் இல்லைன்னா, இப்போ இங்கே வந்து 3/1 இருக்குது, 4/1 இருந்துச்சு, ஆனால் நடுவில் எந்த நம்பரும் இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டரை வந்து கிரேட்டர் நம்பராக மாற்றணும். அப்படி மாற்றுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதோ ஒரு நம்பர் வச்சு 2 சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். எப்போவுமே வந்து 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறது பெட்டர்.
ஸோ அதனால் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை இங்கே 6க்கு பதில் 12ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே நமக்கு 12 நம்பர்ஸ் இருந்திருக்காது. 30/10க்கும் 40/10க்கும் நடுவில் 12 நம்பர்ஸ் இருந்திருக்காது. ஸோ அந்த கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டூ 20 பண்ணிக்கலாம். இங்கேயும் இன்டூ 20, இங்கேயும் இன்டூ 20 பண்ணிக்கலாம். அப்போ வந்து 60/20, 80/20. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் கண்டிப்பாக 8 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டினாமினேட்டரை வந்து ஆல்ரெடி இருக்கிறத விட லார்ஜர் நம்பராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 6th கொஸ்டின்லேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து P/Q ஃபார்மேட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் எந்த நம்பர்ஸும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டினாமினேட்டரை கிரேட்டர் ஆக்கணும். அப்போ இன்டூ 10 பண்ணிக்கோங்க. மேலேயும் இன்டூ 10, இங்கேயும் இன்டூ 10. அப்போ 20/50, 30/50. இதுக்கு நடுவில் 5 ரேஷனல் நம்பர் கேட்டாங்க. அப்போ 21/50, 22/50, 23/50, 24/50, 25/50, 26/50, 27/50, 28/50, 29/50. ஸோ இந்த நம்பரில் எந்த 5 நம்பர் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இதுதான் வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து வந்து 1/6 and 2/5. இது வந்து P/Q ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து காமனாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபஸ்ட்டு LCM எடுத்துக்கலாம். LCM எடுத்தோன்னா 6 × 5 வந்து 30. அதே மாதிரி 5 × 6 வந்து 30. மேலேயும் அதே நம்பர் மல்டிப்ளை பண்ணோன்னா 5/30, 2 × 6 வந்து 12/30. ஸோ 5/30 and 12/30க்கு நடுவில் 5 நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 6/30, 7/30, 8/30, 9/30, 10/30, 11/30. இந்த நம்பர்ஸில் எந்த 5 நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டே எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறமே வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஒருவேளை எல்சிஎம் எடுத்து நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்குனதுக்கப்புறமும் ஒரே டினாமினேட்டர் ஆக்குனதுக்கப்புறமும் நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பத்தலைன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இன்டூ 10 பண்ணிக்கலாம். இல்லை இன்டூ 2 அந்த மாதிரி டினாமினேட்டர் வந்து கிரேட்டர் ஆகணும். அவ்வளோதான். இங்கேயும் இன்டூ 2, இங்கேயும் இன்டூ 2, அதே மாதிரி மேலேயும் இன்டூ 2 பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் நிறையா நம்பர்ஸ் கிடைக்கும். இப்போ 8th கொஸ்டினில் இந்த டேர்ம்ஸை வச்சு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ் வந்து ஒரு ரேஷனல் நம்பர், அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து x/3 + x/5 = 16/15 கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே ஆட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், ரேஷனல் நம்பராக இருக்கும்போது ஆட் பண்ணோன்னா நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து ஒரே டினாமினேட்டராக மாற்றணும். அப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா எல்சிஎம் வந்து 15, 3 × 5 வந்து 15, அப்போ இன்டூ 5, இங்கேயும் இன்டூ 5, அப்போ 5x ஆயிரும் மேலே, ப்ளஸ் 5 × 3 வந்து 15, இன்டூ 3 பண்ணிக்கோங்க, அப்போ 3x ஆயிரும் மேலே, = 16/15. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 8x / 15 = 16/15. இங்கே x மட்டும் வச்சுக்கோங்க. x மட்டும் இங்கே வச்சுருந்தோன்னா இங்கே நமக்கு என்ன டேர்ம் வச்சு இருக்கும், 8/15 இருக்குமா. இதை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போனோம்னா ரெசிப்ரோக்கல் ஆகி 15/8ன்னு ஆயிரும். அப்போது 16/15 × 15/8. நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோன்னா இது 2 டைம்ஸ், இது 1 டைம், இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது x = 2. x = 2னா ரேஷ்னல் நம்பர் எக்ஸ்னா ரேஷ்னல் நம்பர் x = 2/1. கீழே 1 போட்டு P/Q ஃபார்மேட்டில் நம்ம டினோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 9th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, let a and b be two non-zero rational numbers such that a + 1/b = 0. என்ன சொல்கிறாங்கன்னா a and b வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ், ஆனால் அது வந்து 0 இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. a + 1/b = 0ன்னு சொல்கிறாங்க. வித்தவுட் அசைனிங் எனி நியூமரிக்கல் வேல்யூஸ் டிட்டர்மைன் வெதர் ab is positive or negative. எந்த நியூமரிக்கல் வேல்யூஸும் அசைன் பண்ணாமல், இந்த இடத்துல let us assume a = 1 அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ஏபி வந்து இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துருக்க கிவன் வந்து இதுதான், a + 1/b = 0. இதே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணோம்னா a + 1/bன்னு இருக்குது.
இங்கே a டிவைடட் பை 1ன்னு அர்த்தம். இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே டினாமினேட்டரில் b இருக்குது, ஆனால் இங்கே b இல்லை. ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா a இன்டூ பி டிவைடட் பை 1 இன்டூ பி ப்ளஸ் 1 பை பி இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் வந்து ab டிவைடட் பை b ப்ளஸ் 1 பை b இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம டுகெதராக எழுதிக்கலாம். ab ப்ளஸ் 1 டிவைடட் பை b, ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுத்தோம் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 0. இந்த b இந்த சைடு போயிடுச்சுன்னா 0 இன்டூ 1 பை பின்னு ஆயிரும். அப்போ ab ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 இன்டூ 1 பை பி. இங்கே b பை 1ன்னு இருக்கு இல்லையா, அந்த சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி 1 பை பின்னு ஆயிரும். அப்போ 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது ab ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ab இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு கொண்டு போங்க மைனஸ் 1. அப்போ ab இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ab இஸ் நெகட்டிவ். ஏன்னா இங்கே வந்து நமக்கு மைனஸ் வேல்யூ தானே இருக்குது. ab இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ab வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். 10th கொஸ்டினில் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, a rational number has a terminating decimal expansion. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரேஷ்னல் நம்பர் சரியா, அது வந்து terminating decimal expansion சொல்லிட்டாங்க. terminating decimal சொல்லிட்டாங்க. whose last non-zero digit occurs in the 4th decimal place. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ரேஷ்னல் நம்பர், அந்த ரேஷ்னல் நம்பரை let rational number be xன்னு எடுத்துக்கிறோம். அந்த ரேஷ்னல் நம்பரை xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் அக்கர்ஸ் இன் 4th decimal place. அப்போது 4th decimal place இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதை தான் வந்து நம்ம இந்த லைன்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருந்தாங்க, ரேஷ்னல் நம்பர் ஹேஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அது டெர்மினேட் ஆகுதுன்னு அர்த்தம். அதில் லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் வந்து எங்கே இருக்குன்னா 4th decimal placeன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரேஷ்னல் நம்பர் எக்ஸை நம்ம டெசிமல் ஃபார்மில் எழுதினோம்னா எக்ஸ் பாயிண்ட் d1 d2 d3 d4 இதெல்லாமே வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் சரியா. நமக்கு அது என்னன்னு தெரியாதனால d1 d2 d3 d4ன்னு எடுத்துக்கிறோம். சும்மா ஒரு வேரியபிளில் நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, 4th decimal place வந்து 0 இல்லைன்னு தெரியும். இப்போ நம்ம எழுதிக்கலாம் where d4 is not equal to 0. எக்ஸுங்கிற ரேஷ்னல் நம்பரை டெசிமல் ஃபார்மில் எழுதியிருக்கோம். அதில் d4 வந்து 0 இல்லைன்னு கொஷனில் கொடுத்துட்டாங்க, அதையும் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இதுதான் வந்து கொஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோ தட் such a number can be written in form p by 10 to the power 4. இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் x, அதாவது இந்த ரேஷ்னல் நம்பரை வந்து p by 10 to the power 4ன்ற ஃபார்மேட்டில் எழுதணும்னு சொல்கிறாங்க. அந்த ரேஷ்னல் நம்பரை தான் வந்து pன்னு சொல்கிறாங்க சரியா. இப்போது நார்மலாக யோசிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்மேட்டில் ஒரு நம்பர் எழுதுறேன், 1.4321 இருக்குது. அப்போது இந்த நம்பரை வந்து நம்ம p by q ஃபார்மேட்டில் எழுதணும்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம ஜீரோஸ் போட்டு டிவைட் பண்ணுவோம் கரெக்டாக. அப்போ இங்கே வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 4 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம டினாமினேட்டரில் என்ன பண்ணுவோம், 1 எழுதிட்டு அது கூட 4 ஜீரோஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ 10,000 வந்து டினாமினேட்டரில் இருக்கணும். மேலே வந்து என்ன நம்பரோ அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். இங்கே நமக்கு நம்பர் என்னன்னு தெரியல. இந்த நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு 14321 எழுதிப்போம் கரெக்டா. இதே தான் கொஸ்டின்லேயும் சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது இந்த எக்ஸ் பாயிண்ட் d1 d2 d3 d4 வந்து p by q ஃபார்மேட்டில் எழுதணும்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 1 2 3 4 4 டிஜிட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இந்த நம்பரை மேலே எழுதிக்கோங்க, எக்ஸ் d1 d2 d3 d4 டிவைடட் பை 1, அதுக்கப்புறம் 4 டிஜிட்ஸ் இருந்துச்சு. அப்போது 4 ஜீரோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து p by q ஃபார்ம். கொஸ்டினில் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த நம்பரை pன்னு எடுத்திருக்காங்க, நியூமரேட்டரை வந்து pன்னு டினோட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம எழுதினோன்னா p டிவைடட் பை 10,000. இந்த 10,000 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி p டிவைடட் பை 10 to the power 4ன்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க
ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். சரியா? இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், p by 10 to the power 4னு டினோட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, where p is an integer not divisible by 10. not divisible by 10. ஓகே, p வந்து ஒரு இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க, அது வந்து 10ஆல டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, where p is not divisible by 10. சரியா? இதுதான் நமக்கு இங்கே வரைக்கும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் இட் நெசசரி தட் த டினாமினேட்டர் ஆஃப் திஸ் ரேஷனல் நம்பர் when written in the lowest form. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரை வந்து லோவஸ்ட் ஃபார்மில் எழுதுனா, சிம்பிளிஃபை பண்ணி லோவஸ்ட் ஃபார்மில் எழுதும்போது is divisible by 2 to the power 4 or 5 to the power 4, give reasons. என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் இட் நெசரி தட் த டினாமினேட்டர் ஆஃப் திஸ் ரேஷனல் நம்பர், இந்த ரேஷனல் நம்பரோட டினாமினேட்டரை வந்து நம்ம 2 to the power 4ஆலையும் அப்படி இல்லைன்னா 5 to the power 4ஆலையும் டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சரியா? எப்போனா நம்ம லோவஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸை வச்சு டினாமினேட்டரை வந்து டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, பியை டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்கல. பியில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 10ஆல டிவைட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ டினாமினேட்டர் கியூவை வந்து 2 to the power 4ஆலையோ இல்லை 5 to the power 4ஆலையோ டிவைட் பண்ண முடியுமா, அது வந்து கட்டாயமாக டிவைட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுதான் வந்து கொஸ்டின். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு 2 டைம் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக புரியும். இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், p டிவைடட் பை 10 to the power 4 இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 10 to the power 4 இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுத ட்ரை பண்ணோம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. அப்போ 10 வந்து 2 டேபிளில் 5 டைம்ஸ், 5 டேபிளில் 1 டைம். அப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 and 5. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 10 is equal to 2 into 5னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போது p டிவைடட் பை 2 into 5 to the power 4. அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதிக்கலாம்னா, p டிவைடட் பை 2 to the power 4 into 5 to the power 4. இந்த 10 வந்து டினாமினேட்டரை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எப்படி எழுதிட்டோம். சரியா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, இந்த டினாமினேட்டர் வந்து 2 to the power 4 வச்சோ இல்லை 5 to the power 4 வச்சோ டிவைட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கேட்டாங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கொஸ்டினில் சொன்ன விஷயம் என்ன, p is not divisible by 10. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 10ஐ வச்சு pயை டிவைட் பண்ண முடியாது. இந்த 10ஐ தான் டினாமினேட்டரில் இருக்க 10ஐ தான் நம்ம 2 into 5னு எழுதியிருக்கோம். அப்போ 10 is equal to 2 into 5. இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். இப்போ 10ஆல pயை டிவைட் பண்ண முடியாதுன்னா ஆப்வியஸாக 2 into 5ஆலையும் வந்து pயை வந்து டிவைட் பண்ண முடியாது. சரியா? 10ஆல பண்ண முடியாது, அதோட இன்னொரு ஃபார்ம் தான் 2 into 5. அதனால அந்த நம்பராலையும் 2 into 5ஆலையும் வந்து pயை வந்து டிவைட் பண்ண முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எழுதியும் நம்ம வச்சுக்கலாம். சின்ஸ் 10 cannot divide p 2 into 5 also cannot divide p. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐடியா. இது தெரிஞ்சாதான் நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கா? 10ஆல டிவைட் பண்ண முடியாது, அதனால 2 into 5ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த டினாமினேட்டர் வந்து இந்த 2 டேர்ம்ஸில் ஏதோ ஒன்று வச்சு டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு p is equal to 3.4375னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போ இதை வந்து p by q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இப்படி பண்ணோன்னா அந்த பாயிண்ட் எடுத்துட்டு 3475 டிவைடட் பை இதை வந்து இங்கே எழுதிக்கலாம். 10 to the power 4னு எழுதுவோம். அதுக்கு பதில் நம்ம 2 to the power 4 into 5 to the power 4னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த நம்பரை வந்து 5 to the power 4ஆல் கேன்சல் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து 34,375 டிவைடட் பை 2 to the power 4னா 16,
5 to the power 4னா 625. 625ல வந்து 55 டைம்ஸ் தான் வந்து இந்த நம்பர். அப்போ நம்ம கேன்சல் பண்ணோன்னே ரிமைனிங் இருக்கிறது வந்து 55 divided by 16. இதை ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இங்கே ரிமைண்டராக நமக்கு என்ன இருக்குது? 55 divided by 2 to the power 4னு இருக்குது. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ். கேஸ் 1ல நமக்கு ரிமைண்டராக என்ன இருக்குது? 2 to the power 4 தான் இருக்குது. இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்? 2 to the power 4 வச்சு டினாமினேட்டர் வந்து கேன்சல் பண்ண முடியும். இது வந்து கேஸ் 1. நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டினாமினேட்டர் can be divided by 2 to the power 4. இப்போ செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா வேற ஒரு நம்பர் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க வந்து p is equal to 4.1984 அசியூம் பண்ணிக்கலாம். இதை வந்து p by q ஃபார்மேட்ல எழுதணும்னா என்ன ஆயிரும்? 41984 divided by 2 to the power 4 into 5 to the power 4. சரியா? divided by 10 to the power 4 தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்போ இந்த நம்பரை வந்து ஃபர்தரா அடுத்த ஸ்டெப்ல வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ 41,984 divided by 16 into 625. 16 டேபிள்ல இந்த நம்பர் வந்து 2624 டைம்ஸ். 2624 divided by 625 which is equal to 2624 divided by 5 to the power 4. அப்போ இந்த இடத்துல கேஸ் 2ல டினாமினேட்டர்ல நமக்கு 5 to the power 4 மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டினாமினேட்டர் can be divided by 5 to the power 4. நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோம்னா p by q ஃபார்மேட்ல வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வர ட்ரை பண்றோம். அப்படி நம்ம பண்ணும்போது சில டைம் வந்து 2 by 4 தான் டினாமினேட்டர்ல இருக்கும், சில டைம் வந்து 5 by 4 தான் டினாமினேட்டர்ல இருக்கும். இப்போ கேஸ் 3. கேஸ் 3ல வந்து இப்போ ஏதோ ஒரு நம்பரை வந்து நம்ம இந்த ரெண்டு நம்பர் வச்சும் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கேஸ்ல டினாமினேட்டர்ல 5 to the power 4ம் இருக்கும், 2 to the power 4ம் இருக்கும். தேர்ட் கேஸ்ல p is equal to 1.2347 வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து p by q ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 12,347 divided by 2 to the power 4 into 5 to the power 4. இப்போ இந்த நம்பரை வந்து நம்மளால 16 வச்சும் கேன்சல் பண்ண முடியாது, 625 வச்சும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ்ல நமக்கு இந்த டேர்ம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த நம்பர் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். டினாமினேட்டர்ல 2 to the power 4ம் இருக்கும், 5 to the power 4ம் இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல டினாமினேட்டரை வந்து 2 to the power 4 வச்சும் டிவைட் பண்ண முடியும், 5 to the power 4 வச்சும் டிவைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2 to the power 4 வச்சு டிவைட் பண்ண முடிஞ்சு, செகண்ட் கேஸ்ல 5 to the power 4 வச்சு டிவைட் பண்ண முடிஞ்சு, தேர்ட் கேஸ்ல இந்த ரெண்டு நம்பரை வச்சும் டிவைட் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்ல கேட்டிருக்க மாதிரி டினாமினேட்டரை வந்து ஒன்று 2 to the power 4 வச்சு டிவைட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா 5 to the power 4 வச்சு டிவைட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா 2 to the power 4 and 5 to the power 4 இது ரெண்டையும் வச்சுமே நம்ம டிவைட் பண்ண முடியும். இப்போ ஃபைனலி கன்க்ளூஷனாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இங்கே இசட் நெசசரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இதை மட்டும் மாற்றி எழுதிக்கோங்க. இட் இஸ்ன்னு எழுதிக்கோங்க, இசட் பதில் இட் இஸ்ன்னு எழுதிக்கோங்க. கன்க்ளூஷனாக நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா hence it is necessary that the denominator of this rational number when written in the lowest form is divisible by 2 to the power 4 or 5 to the power 4. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பியை வந்து சைமல்டேனியஸாக 2 to the power 4 and 5 to the power 4 வச்சு சைமல்டேனியஸாக நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது, இந்த செகண்ட் சப்டிவிஷனும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இதோட 10th கொஸ்டின் முடிஞ்சு இனி அடுத்து நம்ம 11th கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 டைம் ரீப்ளே பண்ணி கேட்டு பாருங்க, நீங்களே எழுதி பாருங்க, கண்டிப்பாக புரியும். சரியா? இப்போ அடுத்து 11th கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா without performing division determine whether the decimal expansion of 18 divided by 125 is terminating or non-terminating. லாங் டிவிஷன் பண்ணாம
நம்மளை வந்து இந்த ரேஷனல் நம்பரோட டெசிமல்ஸ் வந்து டெர்மினேட்டிங்காக இருக்குமா நான் டெர்மினேட்டிங்காக இருக்குமான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 125 வந்து 5 டேபிளில் 25 டைம்ஸ், மறுபடியும் 5 டேபிளில் 25 வந்து 5 டைம்ஸ், மறுபடியும் 5 டேபிளில் 5 வந்து 1 டைம். ஸோ டினாமினேட்டர் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5 × 5 × 5ன்னு எழுதிக்கலாம். இதோட ஃபேக்டர்ஸ் என்ன 5 × 5 × 5. இப்போ 18 டிவைடட் பை 5 × 5 × 5. நமக்கு டினாமினேட்டர் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு, டினாமினேட்டர் is in form of 5 to the power n. எப்படி எழுதிக்கலாம் 18 divided by 5 to the power 3ன்னு எழுதிக்கலாமா. 5 to the power n இருக்குனால terminating decimals ன்னு அர்த்தம். terminating decimal. இந்த டைப்ல நம்ம நிறைய சம்ஸ் பார்த்திருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்று 2 to the power mன்ற ஃபார்மேட்ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5 to the power n இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 to the power m into 5 to the power n இருக்கணும். இந்த கொஸ்டின்ல நமக்கு இந்த ஃபார்மேட்ல இருந்தனால அது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்னு அர்த்தம். சரியா, இந்த ஃபார்மேட்ல இருந்தாலே டெர்மினேட்டிங் டெசிமல்னு அர்த்தம். அதனால இந்த கொஸ்டின்லயும் நமக்கு என்ன ஆன்சர்னா டெர்மினேட்டிங் டெசிமல் தான் ஆன்சர். இப்போ ஃபர்தரா என்ன கேட்குறாங்கன்னா, if it terminates state the number of decimal places. ஓகே, டெர்மினேட்டிங் சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து டெசிமல் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஃபர்தரா டெசிமல் பிளேசஸ் வந்து எவ்வளோ இருக்கும், நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4.425 ஒரு நம்பர் இருக்குன்னா இதோட டெசிமல் பிளேசஸ் எவ்வளோ, 3 டெசிமல் பிளேசஸ் தான், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் வந்துருக்கு இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் வந்து 3. அதே மாதிரி இந்த நம்பரோட டெசிமல் பிளேசஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க வித்தவுட் பர்ஃபார்மிங் லாங் டிவிஷன். நம்ம என்ன பண்ணலாம்னா 125 டிவைடட் பை 18 நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லிடலாம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து டெசிமல் பிளேசஸ் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை வந்து 10 பவர்ல 10 to the power அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது மேலே என்ன பவர் வருதோ அந்த அளவுக்கு டெசிமல் பிளேசஸ் இருக்கும்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு 10 to the power 3ன்னு இருந்துச்சுன்னா டெசிமல் பிளேசஸ் வந்து 3ன்னு அர்த்தம். 10 to the power 5ன்னு இருந்துச்சுன்னா டெசிமல் பிளேசஸ் வந்து 5ன்னு அர்த்தம். 10 to the power 8 இருந்துச்சுன்னா டெசிமல் பிளேசஸ் வந்து 8ன்னு அர்த்தம். சரியா, இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நமக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 5 to the power 3ன்னு இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 5 to the power 3 10 divided by 2 தானே 5 to the power 3. அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 18 divided by 10 divided by 2 to the power 3. இப்போ இந்த பவரை உள்ள நம்ம அப்ளை பண்ணோம்னா 18 divided by 10 to the power 3 divided by 2 to the power 3. ஸோ நமக்கு ஆன்சர் என்னன்னா 10 to the power 3ன்னு இருக்கும்போது டெசிமல் பிளேசஸ் வந்து 3ன்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 3. இப்போ கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 18 டிவைடட் பை 125 கொடுத்துருந்தாங்களா. இந்த டினாமினேட்டர் வந்து 10ஓட பவர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எழுதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து கீழே 1000ஓ இல்லை 100ஓ இல்லை 10ஓ அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து வர மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 125 into 10 வந்து 1000. அப்போ மேலேயும் இன்டூ 8 பண்ணுங்க, கீழேயும் இன்டூ 8 பண்ணுங்க. இப்படி மேலேயும் கீழேயும் ஒரே நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா 18 into 8 144 டிவைடட் பை 125 into 8 வந்து 1000. அப்போ இங்கே வந்து இது நம்ம 10 to the powerல ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா. அப்போ 144 டிவைடட் பை 10 to the power 3. இப்போ பவர் வந்து 3ங்கிறனால நம்மளோட டெசிமல் பிளேசஸும் வந்து 3 தான். புரிஞ்சுதா, இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து 12th question. A rational number in its lowest form has denominator 2 to the power 3 into 5. How many decimal places will its decimal expansion have? Explain your answer. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு, லோவஸ்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ p/qன்னு ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு, அதுல q மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, நியூமரேட்டர் என்னன்னு சொல்லல. ஸோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, p டிவைடட் பை 2 to the power 3 into 5. இப்போ நம்ம என்ன பண்ணலோம்னா டெசிமல் பிளேசஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தேவை, டினாமினேட்டர் தான் தேவை. டினாமினேட்டர் வந்து 2 to the power 3 into 5.
அப்போ 2 into 2 into 2 into 5 இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா 2 to the power 3 வந்து 2 to the power 3 வந்து 8 8 into 5 is equal to 40 அப்போ இங்க வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு p divided by 40 இப்போ 40 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நம்ம 10 ஓட பவர்ஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு யோசிக்கணும் 40 கூட எதையாச்சும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஒன்று 100ன்னு கிடைக்கணும் இல்லை 1000ன்னு கிடைக்கணும் இல்லை 10,000ன்னு கிடைக்கணும் இந்த மாதிரி எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கும்னு நம்ம செக் பண்ணணும் இப்போ 40 கூட 25 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1000ன்னு கிடைக்கும் அப்போ p into 25 divided by 40 into 25 அப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 25p divided by 1000 இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் 25p divided by 10 to the power 3 அப்போ இங்க பவர் 3ன்னு வந்தனால நமக்கு டெசிமல் பிளேசஸும் என்ன டெசிமல் பிளேசஸ் is equal to 3 number of decimal places is equal to 3 இதுதான் வந்து 12th questionோட ஆன்சர் இப்போ ஃபர்ஸ்ட் 13th questionல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க சரியா a is equal to 7/12 ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்திருக்காங்க அப்புறம் b is equal to 5/6 ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்திருக்காங்க நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா express both a and b in form k1/m and k2/m என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு ரேஷனல் நம்பரையும் இந்த ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மேல வந்து k1 and k2ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நியூமரேட்டர் வந்து வேற வேற இருக்குன்னு அர்த்தம் கீழே பாருங்க டினாமினேட்டர் வந்து m வச்சுதான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டினாமினேட்டர் வந்து ஒரே டினாமினேட்டர் இருக்கணும்னு அர்த்தம் இப்போ a and b ல பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் வேற வேற இருக்கு ஓகே அது பிரச்சனை இல்லை டினாமினேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் 12 இருக்கு இங்க வந்து 6 இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் வந்து ஒரே நம்பரா மாத்தணும் ஏன்னா நமக்கு இங்க கொடுத்திருக்க ஃபார்மேட்ல mன்னு ஒரே ஒரு வேரியபிள் வச்சு தானே டினோட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரே நம்பர்னு அர்த்தம் ஸோ அதை எப்படி நம்ம மாத்தலாம் எல்சிஎம் எடுத்தோம்னா 6 into 2 வந்து 12 மேலேயும் வந்து into 2 பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட புது a and b ஓட வேல்யூஸ் என்னன்னா 7/12 a அப்படியே தான் இருக்கும் b is equal to 10/12 ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரே மாதிரி மாத்திட்டோம் இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா where k1 k2 and m are integers okay and k2 minus k1 is greater than 6 இப்போ என்ன சொல்றாங்கன்னா k2 minus k1 6 விட ஜாஸ்தியா இருக்கணும்னு சொல்றாங்க இப்போ நம்மளோட k1 வந்து 7 k2 வந்து 10 இப்போ 10 minus 7 வந்து 3 வந்து 6 விட கிரேட்டரா இருக்கா இல்ல சோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா k2 minus k1 பண்றப்போ நமக்கு வர ஆன்சர் வந்து 6 விட பெருசா இருக்க மாதிரி பண்ணணும் வேற ஏதாச்சும் காமனா ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்க இல்ல அப்படி யோசிக்க வேணாம் சீக்கிரமா பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா into 10 பண்ணிடலாம் சோ இங்கேயும் into 10 மேலேயும் into 10 அதே மாதிரி இங்கேயும் into 10 கீழேயும் into 10 அப்போ நம்மளோட புது நம்பர்ஸ் என்னவா இருக்கும்னா a is equal to 70 divided by 120 b is equal to 100 divided by 120 இப்போ நம்மளோட புது வேல்யூஸ் என்னென்ன k1 is equal to 70 k2 is equal to 100 இப்போ இந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க k2 ஓட வேல்யூ 100 minus k1 ஓட வேல்யூ 70 is equal to 30 is greater than 6 அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் வந்து satisfy ஆயிருச்சு சோ நம்ம அடுத்து வந்து proceed பண்ணலாம் using the same denominator m write exactly 5 distinct rational numbers lying between a and b இப்போ வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுலயும் வந்து 5 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்ணலாம் 71ல ஆரம்பிச்சு 99 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸும் எழுதிக்கலாம் சோ நான் என்ன எழுதுறேன்னா ஃபர்ஸ்ட் 71 divided by 120 இது ஒரு நம்பர் 81 divided by 120 இது இன்னொரு நம்பர் 99 divided by 120 அப்புறம் 75 divided by 120 அப்புறம் 95 divided by 120 இந்த அஞ்சு நம்பருமே வந்து 70 by 120 க்கும் 100 by 120 க்கும் நடுவுல தான இருக்கு இதுக்கு நடுவுல இருக்க எந்த நம்பர்ஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம்
அதில் ஒரு 5 நம்பர்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். இதுதான் வந்து அவங்க கேட்ட 5 ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பிளைன் வை த கண்டிஷன் k2 minus k1 greater than n plus 1 is necessary to find n such rational numbers. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இந்த கண்டிஷன் வந்து தேவை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு நியூமரேட்டருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளை எவ்வளோ நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை விட ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ கன்சிடர் பண்ணி பாருங்க. இப்போ 7/12 கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட். கரெக்டாக 7/12ம் 10/12ம் கிடைச்சிது. ஆனால் நம்மளை எத்தனை நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க? 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஒருவேளை இது ரெண்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? நமக்கு 8/12 இருக்குது, 9/12 இருக்குது. ரெண்டே நம்பர்ஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு தேவைப்பட்டது வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ ரேஷனல் நம்பர் கண்டுபிடிங்கன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அந்த கவுண்ட்டை விட ரெண்டு நியூமரேட்டர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்க கவுண்ட்டை விட அதிகமான நம்பர்ஸ் நடுவில் இருக்கும். அப்போ தான் நம்ம எழுத முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 100 - 70 வந்து 30. அது வந்து 6ஐ விட ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால நடுவில் இருக்க நம்பர்ஸும் நமக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு இல்லையா? இதுதான் வந்து இங்கே கான்செப்டே. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. the condition k2 minus k1 greater than n plus 1 is necessary to find n such rational numbers between the two rational numbers a and b because the difference between the numerators must be greater than the count of rational numbers to be found between the given two numbers. இதுதான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர். இப்போ அடுத்து 14th क्वेश्चन. இந்த क्वेश्चनல என்ன சொல்றாங்கன்னா 3 rational numbers x, y, z satisfy x plus y plus z is equal to 0. Okay, and xy plus yz plus zx is equal to 0. Show that all the rational numbers x, y, z must be simultaneously 0. என்ன சொல்றாங்கன்னா x, y, z னு 3 ரேஷனல் நம்பர்ஸ் இருக்காமா. அந்த நம்பர்ஸ் வந்து எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து x plus y plus z வந்து 0வா நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சரியா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த 3 நம்பர்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் கண்டிஷன் வந்து என்னன்னா xy plus yz plus zx is equal to 0. இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த 3 நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா x is equal to y is equal to z is equal to 0னு ப்ரூவ் பண்ணணும். இந்த 3 நம்பருமே வந்து 0னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து ஈக்குவேஷன் 1ஆ எடுத்துட்டு ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போது ஸ்கொயரிங் both sides in equation 1. அப்போ x plus y plus z the whole square is equal to 0 square. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a plus b the whole square ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதே மாதிரி a plus b plus c the whole square ஃபார்முலா இருக்குது. அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x plus y plus z the whole square is equal to x square plus y square plus z square plus 2 into xy plus yz plus zx is equal to 0 square வந்து 0 தான். இப்போ இந்த டேர்மை நல்லா கவனிச்சு பாருங்களேன், எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். எங்கன்னா ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல என்ன சொல்லியிருந்தாங்க, xy plus yz plus zx is equal to 0ன்னு சொல்லியிருந்தாங்களா.
ஸோ இந்த டேர்முக்கு பதில் நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன எழுதிக்கலாம்னா பை ஈக்குவேஷன் 2 xy plus yz plus zx is equal to 0. இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x square plus y square plus z square plus 2 into 0 is equal to 0. அப்போ 2 into 0 வந்து 0 ஆயிரும். அப்போ x square plus y square plus z square is equal to 0. இப்போ ஃபைனலி இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெகட்டிவ் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? எந்த கேஸில் இங்கே 0 வர சான்ஸ் இருக்கு? ஒருவேளை எக்ஸ் வந்து -2 இருந்து y வந்து +3 இருந்து அதுக்கப்புறம் z வந்து -1 இருந்துச்சுன்னா 0ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, நம்ம மைனஸாக இருந்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு எல்லா வேல்யூஸுமே வந்து பாசிட்டிவ் ஆயிரும். அப்போது எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும்? 0 ஆட் பண்ணால் தானே 0 கிடைக்கும். அப்போது நம்ம என்ன சொல்லலாம்னா we know that sum of squares of rational number is equal to 0 only when the given numbers are 0. Hence x is equal to y is equal to z is equal to 0. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 15th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா show that the rational number a plus b divided by 2 lies between the rational numbers a and b. அதாவது a and bக்கு நடுவில் a plus b divided by 2ங்கிற நம்பர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு நம்பர் கொடுத்து இதுக்கு நடுவில் ஒரு நம்பர் கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம். அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 and 6 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நம்பர் கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 5 வந்து ஏயோட வேல்யூ, 6 வந்து பியோட வேல்யூ. நம்ம என்ன பண்ணுவோம்? a plus b divided by 2 ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுப்போம். கரெக்டா? இப்போ 5 plus 6 divided by 2 which is equal to 11 divided by 2 which is further equal to 5.5. இப்போ 5.5 வந்து எதுக்கு நடுவில் இருக்கு? 5 and 6க்கு நடுவில் இருக்கு இல்லையா? இதை தான் வந்து இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா a is less than a plus b divided by 2, a plus b divided by 2 is less than b. எப்போவுமே நம்ம பார்த்தோம்னா ஏயோட வேல்யூவை விட a plus b divided by 2ஓட வேல்யூ பெருசாக இருக்கும். a plus b divided by 2ஓட வேல்யூ வந்து bயோட வேல்யூவை விட சின்னதாக இருக்கும். அதாவது b வந்து a plus b divided by 2ஓட பெருசாக இருக்கும். இதுதான் வந்து ஃபார்மட். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. 5 வந்து 5.5 விட சின்னது, 5.5 வந்து 6 விட சின்னது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் அந்த நம்பர்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா let the numbers be a less than b. To prove எதை ப்ரூவ் பண்ண போகிறோம்? a வந்து a plus b விட சின்னது, a plus b divided by 2 விட சின்னது, a plus b divided by 2 வந்து b விட சின்னது. இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா a is less than b எழுதிக்கோங்க. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ரெண்டு பார்ட்டாக ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைடுமே வந்து a வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் a on both sides. a plus a less than b plus a. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2a less than a plus b ன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து 2 வச்சு டிவைட் பண்ண போகிறோம். டிவைடிங் both sides by 2. 2 வச்சு டிவைட் பண்ணோம்னா 2a divided by 2 less than a plus b divided by 2. இதை ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? a is less than a plus b divided by 2. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம்.
இப்போ அடுத்து பார்ட் 2. பார்ட் 2லயும் அதே தான் நம்ம பண்ண போறோம். a less than b ன்னு எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு சைடும் வந்து b ஆட் பண்ண போறோம். adding b on both sides, a plus b less than b plus b. இன்னும் simplify பண்ணோம்னா a plus b less than 2b. இப்போ மறுபடியும் ரெண்டு சைடும் வந்து 2 வச்சு டிவைட் பண்ண போறோம். dividing both sides by 2. divide பண்ணோம்னா a plus b divided by 2 less than 2b divided by 2. இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? a plus b divided by 2 less than b. இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அது தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக என்ன எழுதிக்கலாம்னா from equation 1 and 2 we prove that a less than a plus b divided by 2 less than b. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 16th கொஸ்டின். 16th கொஸ்டினில் நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் வந்து நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டுகெதராக அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6, 7, 8, 9, 10. 10 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 10 ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைபாட்னியூஸ் ஃபார்முலா என்ன? பை பௌதியான Pythagoras theorem, we know that h square is equal to a square plus b square, where h is equal to hypotenuse, a is equal to height of triangle, b is equal to base of triangle. சரியா? இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, ஹைபோட்னியூஸோட ஃபார்முலா. அதை வச்சு தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஹைபோட்னியூஸும் என்னங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்துருச்சுன்னா ரூட் ஆயிரும். இப்போ ரூட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஹைபோட்னியூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டு சைடும் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 1 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு தான் வந்து நம்மளோட ஹைபாட்னியூஸ். அப்போது இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து பேஸ், இது வந்து ஹைட். அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு √2. அப்போ ஹைபாட்னியூஸ் வந்து √2. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸ் வந்து √2. இந்த சம்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ப்ரீவியஸ் ட்ரையாங்கிளுக்கு ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிற ட்ரையாங்கிளோட பேஸாக இருக்கும். அப்போது இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து √2, ஹைட் வந்து 1 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஹைபாட்னியூஸ் தான் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் √2 ஸ்கொயர். இந்த ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆயிரும். இப்போ ரூட்டுக்குள்ளே 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். 1 + 2 which is equal to √3. அப்போது செகண்ட் ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸ் வந்து √3. செகண்ட் ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸ் √3னா தேர்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து √3ன்னு அர்த்தம். இப்போ இது வந்து √3, ஹைட் வந்து 1 தான். மறுபடியும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே 1 ஸ்கொயர் ப்ளஸ் √3 ஸ்கொயர். இந்த ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் 1 + 3ன்னு ஆயிரும். அப்போது √4. √4 is equal to 2. அப்போது தேர்ட் ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸ் வந்து 2. அப்போது ஃபோர்த் ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 2ன்னு அர்த்தம். இந்த சைடு ஹைட் வந்து 1. இப்போ இந்த ஹைபாட்னியூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதே 1 தான் இருக்கும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் இப்போது 2 ஸ்கொயர். இப்போ 1 + 2 ஸ்கொயர் வந்து 4. இப்போ 1 + 4 வந்து √5. 1 + 4 வந்து √5. இப்போ ஃபோர்த் ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸ் வந்து √5. இப்போ அடுத்து ஃபிஃப்த் ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸ். இப்போ இதோட பேஸ் வந்து √5. போன ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸ்.
ஹைட் வந்து 1 தான். இப்போ இந்த ஹைப்போட்டனிஸ் இந்த ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனிஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலாவில் 1 அப்படியே தான் இருக்கும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 5 ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ரூட் 6. அப்போ ஃபிஃப்த் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனிஸ் வந்து ரூட் 6. இப்போ அடுத்து சிக்ஸ்த் ட்ரையாங்கிள். இந்த 1 அப்படியே தான் இருக்கும். இப்போ சிக்ஸ்த் ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன? பேஸ் வந்து ரூட் 6. இப்போ ரூட் 6 இங்கே எழுதிக்கோங்க, ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா? ரூட் 6 ஸ்கொயர்னா இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போது இந்த இடத்துல 1 + 6ன்னு ஆன்சர் வரும். ஃபர்தராக ரூட் 7ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது சிக்ஸ்த் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனிஸ் வந்து ரூட் 7. இப்போ நான் பண்ண 7, 8, 9, 10க்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது செவன்த் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனிஸ் என்னன்னா நம்மளோட பேஸோட வேல்யூ வந்து ரூட் 7, ஹைட் வந்து 1. இப்போ இந்த இடத்துல ரூட் 7ஐ ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + 7, அடுத்து வந்து 1 + 7 வந்து 8. அப்போ ரூட் 8. இதை வந்து ரூட் 8ன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 × 4ன்னு ரூட்டுக்குள்ளே எழுதிட்டு 2 ரூட் 2ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ அடுத்து வந்து எய்த் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனிஸ். இந்த பேஸ் என்ன? ரூட் 8, ஹைட் வந்து 1. அப்போ அந்த 1 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து ரூட் 8 ஸ்கொயர், இங்கே 8, இங்கே 9. ரூட் 9ஓட வேல்யூ என்ன? 3. அப்போது எய்த் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனிஸ் வந்து 3. இனி அடுத்து நைன்த் ட்ரையாங்கிள். நைன்த் ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன? பேஸ் வந்து 3, ஹைட் வந்து 1. அப்போது 1 + 3 ஸ்கொயர், இங்கே வந்து 1 + 9 இஸ் ஈக்குவல் டு ரூட் 10. அப்போது நைன்த் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனிஸ் வந்து ரூட் 10. அப்போது இங்கே பேஸோட வேல்யூ வந்து ரூட் 10, ஹைட் வந்து 1. ஹைப்போட்டனிஸ் என்னவா இருக்கும்? இந்த ஹைப்போட்டனிஸ் வந்து 1 ஸ்கொயர், இங்கே 10 எழுதிக்கோங்க, ப்ளஸ் 10 ஸ்கொயர். அப்போ 1 + 100 which is equal to 101. அப்போது 10th ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனிஸ் வந்து ரூட்டுக்குள்ளே 101. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இதோட இந்த கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸும் முடிஞ்சு, இந்த சாப்டரும் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம 4th lesson பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.